அப்புறம் வாக்குத்தான் ஆபத்து. ஆமா, மாலதியுடைய அப்பாவே நாங்க தான் கொலை செய்தோம். ஐயோ, அயோக்கியத்தனமா ஒரு கொலை செஞ்சுட்டு எங்க வீட்டுக்குள்ள வர உங்களுக்கு என்னடா தோணுச்சு? கொலையை பத்தி ஏன் பயப்படுற? இது எங்களுடைய சொந்த விஷயம். யாராவது பார்த்தா கூட ஆபத்து. இப்படி நெருக்கடியா நேரத்துல எங்களை அனாதைகளா விட்டா எப்படி? நான் சொல்றதை கேளுங்க. நாங்க எங்கேயாவது ஓடி ஒழிச்சுக்கிறோம். இந்த எல்லைகளையே தலகாட்டாம போயிடும். அதுக்காக ஒரு அர்ஜென்டா 20,000 ரூபாய் பணம் கொலையை செஞ்சுட்டு எங்கிட்ட வந்து பணம் கேட்க உங்களுக்கு வெட்டமல்ல? என்ன செய்ய பாருங்க பிரபு. சோமு ரொம்ப ஹாட்டா இருக்காரப்பா. இந்த பணக்காரங்களே இப்படித்தான் சமயத்துல அம்போடு விட்டுருவாங்க. பணப்படுத்த முடியுமா முடியாதா? என்கிட்ட காரணா காசு கிடையாது. ஆரம்பத்துல உங்ககிட்ட சகவாசம் வச்சதுக்கு நான் இப்பதான் வெக்கப்படுறேன். வெக்கம் அப்புறப்படுங்க, முன்ன பணத்தை எண்ணுங்க. நடக்காது. நமக்கு என்ன நடந்தத போலீஸ் சொல்லிட்டா போதும். நம்ம 2 பேரையும் மாலதி வீட்டுக்கு கூட்டிட்டு போனது யாரு? நாம தானே. முட்டாள் பிரபு தானடா கூட்டிட்டு போனாரு. ஆமா ஆமா, மாலத்தியோட அப்பா அதை கொலை செய்தது யாரு? நான் மாலத்தி அப்பாவை பிடிச்சுக்கிட்டேன். இவர் கத்தியால குத்துறாரு. அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. கத்தாத, எங்களுக்கு என்னைக்குமே ஆபத்து. உங்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன். அபாண்டமா என் பேர்ல பழி போடுறீங்களே. இது பாருங்க, எங்க அப்பா எல்லா சொத்தையும் யார் பேர்லயும் எழுதிட்டார். என்னால காரணா கூட பெரட்ட முடியாது. அதனாலதான் ஒழிஞ்சு போகுது. இன்னும் 2 நாள் டைம் தரேன். எப்படியாவது முயற்சி பண்றேன். ஆனா அனாவசியமா என் மேல உன் மேல எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா பண விஷயமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். படப்பா அப்ப தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அவன் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். கதாச்சலம், இந்த கல்யாணம் முடிய வேண்டியதுதான். அடுத்த முகூர்த்தம் என் மருமக பிள்ளைக்கு தான். ஒன்னெல்லாம் பார்த்துக்கிட்டேன். இவங்களை நமஸ்காரம் பண்ணிக்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். மஞ்சள் குங்குமத்தோட மகாராஜா இருமா. இந்தாங்க தாம்பூலம். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாங்க எப்பவும் தயார். என்னங்க ரொம்ப நாள் தள்ளி போடாம ஆவணியிலே முடிச்சுள்ளாங்க. எங்களுக்கு என்ன ஆட்சேபனா? என்ன வேதாச்சலம்? ஆமா, உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ எங்களுக்கு இருக்கிறது ஒரே மக. உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். உங்க மக மாதிரி நீங்க பாவிக்கணும். இந்த வியாதி குணமாய் நல்லபடியா நான் எழுந்து நடமாடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா, நான் அமைதியா இருந்தேன். சொல்ல நினைக்கிறது சொல்லாமலே கண்ண மூடிடுவேன் மாமா. ஏய் பிரபு, இங்க கொஞ்சம் வாடாங்க. நான் உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்தேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து. இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைக்க கூடாதா? அப்ப முதல்ல அந்த உயிரை கிழிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எது கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். நான் சாகர தருவாயில் இருக்கும்போது கூட வாட உனக்கு இந்த பிடிவாதம். உங்களுக்கு இருக்கிற குணம் தானப்பா உங்க பிள்ளைக்கு இருக்கும். தம்பி, கடுமையா பேசுறதுக்கு இதுவா நேரம்? அப்பா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவருக்கு அதிர்ச்சியோ ஆத்திரத்தையோ மூட்டுறது நல்லா இருக்குமா? பெத்த மகனை பிச்சைக்காரனா அனாதையாவும் விட்டுட்டு போற ஒரு தகப்பனை நான் இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். மழையா, இந்த கிழவனுடைய நல்ல மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல. பாச பந்தத்தினால இந்த நெஞ்சு துடிக்கிறத நான் எப்படி நான் விளக்க முடியும்? போடா, நான் சொல்றபடி கேட்கலன்னா உனக்கு சொத்து இல்ல, ஒண்ணும் இல்ல. போகும். அப்பா, இதுதான் உங்க கடைசி முடிவா? மல்லிகா, இனிமே நான் பிழைக்க மாட்டேன். உன்னை என் மருமகளா பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் மகனுக்கு உன்னையே கட்டி வைக்கிறேன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சேன். அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம நான் போறேம்மா. மாமா, அப்பா சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுங்கப்பா. வேண்டாம் வேண்டாம், அவன் வந்து நீ பிரயோஜனமே இல்லை. மல்லிகா, என்ன பாருமா, நான் செத்த பிறகு அவன் மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு மல்லிகா. பிரபு, நான் சாகும் போதாவது என் கிட்ட வந்து இருடா. தம்பி, மாமா உங்களை கூப்பிடுறேன். வாங்கத்தான். அப்பா, மகளே,
உன்னை பெத்தவன் ஒரு தெய்வம் தான். அவ இருந்திருந்தா நீ இப்படி ஆயிருக்கவே மாட்டேன். நான் தாண்ட உன்னை வளர்க்க தெரியாம இப்படி கெடுத்துட்டு என்ன மன்னிச்சிருந்தேன். நான் கடைசி முறையா ஒண்ணு கேட்கிறேன். நீ மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. அப்பா கடைசி மூச்சு விட என்ன தெய்வத்தையே நினைக்க விடாம செய்ய வேண்டும். அப்பா சம்மதம்னு சொல்லுடா. சொல்லுடா. மல்லிகா கையங்கம்மா. ஓஹோ நீயா? என்ன யாரு உன்னை டச் பண்ணுவா? போய்யா, இங்க எப்ப விளையாடுறதுனா இல்லையா? என்னமே மச்சான் அத்தம்மாவன் எதுக்கு வச்சான்? சும்மா ஜாலியா தமாஷா இருக்கலான்னு தான். அது போட்டும் நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? உன்னை ஒரு ஆட்டத்துக்கு எட்டுன்னு போன வந்திருக்கேன். நான் வரல. என்ன எப்படி சொல்லிட்டே நீ? 2-1 போற அவுட்டா? கட்டம் பேர் என்ன தெரியுமா உனக்கு? சீதரின் தேனிலவு. அது இன்னும் நெல்வோ. இன்னைக்கு நான் உங்க கூட எங்கேயும் வரலையா? என் கூட வர்ற மாதிரி யாரு கிட்ட நீ போவ நீ? ஐயா நான் அசால்ட்டு புறம்போக்குன்னு நினைச்சுக்கினியா? நாளைக்கே காலத்துல காவரி ஏற போகுது. அது ஒண்ணுதான் குறைச்சல். மூஞ்சா பாரு. மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? அது கரெக்டும் தாமே. நம்ம பைனலா கேக்குறேன் உங்ககிட்ட. பைனல் தான் பைனல். என் மேல இஷ்டம் கீழா இல்லையா? இல்ல. இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம காதல் கிடையாது. கிடையாதா? தமே தமே நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நல்ல யோசனை பண்ணி சொல்லு. இல்லன்னா இது சாவு வரைக்கும் போய் நிக்கும். என்ன விளையாடுறியா? நீ விளையாடாதமே. பொம்மையில உயிரே வச்சிருந்தேன். உயிரே வச்சிருந்தேன். நீ என்ன அம்பேல் விட்ட நீ? போய்யா வளராதியா போய்யா. நானா வளர்றேன்? நானா வளர்றேன்? ஆமாயா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி. காதல் தோல்வி. மாறி தற்கொலை. நாளைக்கு பேப்பர்ல படி நான் கிணத்துல விழுந்துறேன். இன்னைக்கு என்ன பைத்தியமா? என்னடி பின்ன குட்டனா? மனுஷனுக்கு ரோஷம் தான் முக்கியம். ரோஷம் கரெக்டா வந்து பாரு. போன மிதக்கும். பாரு படம் மிதக்கும். டிவி மிதக்கும். பாரு கம்பெனியில கொண்டுடுவேன். மச்சான் நான் கூப்பிட்டா சொல்றேன் சொல்லிட்டு வந்து பாரு. போனா மச்சான பார்த்து போறேன். எனக்கு என்ன உயிரா பெருசு? உயிரை பெருசு. காதல் தான் பெருசு. என்ன செஞ்ச? காத்துல டீல் விட்டு அம்பேல் போ. என்னடா ஒரு மனுஷன் கவலையா வர சொல்ல ஜாலியா வந்து என்னடி எதுன்னு கேட்பான். நீயும் அதுக்கு ஜாலியா பதில் சொன்ன. அதான் உலக ரீஜனுக்கு பெருகிற புரிகிற போ. நீ வேணாம் போ. மதுரை சத்தியமா இந்த மாதிரி சபல எடுத்துக்கலாம். என்ன தெரியுமா? உன் மதுரை அப்பளால கூட அசைக்க முடியாது. நான் போறேன். இப்படி என்ன போயிடுவேன். பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. பிறந்தாலும் பொம்பளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா ஆம்பளையே நினைக்க கூடாது. ஆம்பிள்ளை எல்லாம் பொம்பிளை போலே மாறவும் கூடாது. பெண்ணாடும் ஆட்டத்தை கண்டு நோட்டத்தை கொண்டு பாடவும் கூடாது. பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. ஆயிரம் ஆயிரம் ஆண்களிலே ஐயா உன்னை நினைச்சே
நினைச்சேனே அர்ஜுனன் போலே அழகிருக்க அனுமார் ஜாதி பிடிச்சேனே பரம்பரை ஞாபகம் போகலையே பழையதை இன்னும் மறக்கலையே மரத்துக்கு மேலே தாவறியே மனுஷன குரங்கா நினைக்கிறியே பரம்பரை ஞாபகம் போகலே பழையதை இன்னும் மறக்கலே மரத்துக்கு மேலே தாவறியே மனுஷன குரங்கா நினைக்கிறேன் பிறந்தாலும் பொம்பளையா பிறக்க கூடாது ஐயா பிறந்து விட்டா ஆம்பளையே நினைக்க கூடாது காதல்ல கவிஞ பாடி வச்சான் கடவுள் அதுக்கு ஒரு ஜோடி வச்சான் உன்னை எனக்கு நீ எழுதி வச்சான் உறவ நினைச்சு அழுக வச்சான் சிரிக்கிற காதல் முறிந்து விடும் அழுகிற காதல் உறுதிப்படும் அழுகிற வரைக்கும் அழுது விடு முடிந்ததும் என்னை மறந்து விடு பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது